இன்னைக்கு ஆஃப்டர்நூன் போல ஹேர் ஆயில் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு செக்குல ஆட்டுன தேங்காய் எண்ணெய், அது கூடவே ஒரு சில பொருள் நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன். இன்னைக்கு நான் 1/2 லிட்டர் அளவுக்கு தான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருந்தேன். அது கூடவே வேம்பாலம் பட்டை, ரோஸ்மரி, ஜடாமாஞ்சில், வெட்டிவேர், கருஞ்சீரகம், வெந்தயம் இதையெல்லாம் சேர்த்து காய்ச்சி யூஸ் பண்றத விட ஒரு பாட்டில்ல எல்லா இன்கிரீடியன்ட்ஸையும் சேர்த்துட்டு 2 டேஸ் அப்படியே ரூம் டெம்பரேச்சர்லயே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நான் ரீசெண்டா இப்படி தான் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதோட எசன்ஸ் எல்லாம் 2 டேஸ்ல நல்லா இறங்கி அதோட கலரே சேஞ்ச் ஆயிட்டு சூப்பரா இருக்கும். இந்த ஹேர் ஆயில் முக்கியமா என் பாப்பாக்காக தான் நான் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அவளுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு ஹேர் குரோத். லாஸ்ட் ஒரு 1 இயரா தேங்காய் எண்ணெய் நான் கடையில வாங்குனதே கிடையாது. அம்மா வீட்ல மரம் இருக்கிறதுனால எப்பலாம் செக்குல ஆட்டுறாங்களோ அப்பலாம் குடுத்து அனுப்பிடுவாங்க. இந்த டைமும் செக்குல ஆட்டியிருந்தாங்க. ஆனா அந்த எண்ணெயோட கலர் அந்த அளவுக்கு கிளியரா இல்லாததுனால கடையிலேயே வாங்கிக்கிட்டேன். இது எந்த அளவுக்கு வெர்ஜின் கோகனட் ஆயில்ன்னு தெரியல. எண்ணெயெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே லஞ்சையும் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டேன். இன்னைக்கு லஞ்சுக்கு கீரையும் கூடவே வாழைக்காய் ஃப்ரையும் தான் பண்ணியிருந்தேன்.